நாங்கள் செபி பதிவு செய்யப்பட்ட ஆலோசகர் இல்லை. இந்த காணொலி முழுக்க முழுக்க கல்வி மற்றும் தகவல் நோக்கத்திற்காக மட்டுமே. இதில் நாங்கள் எந்த ஒரு தனிப்பட்ட நிறுவனத்தின் பங்குகளையோ மியூச்சுவல் ஃபண்டுகளையோ அல்லது மற்ற திட்டங்களையோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டை பார்க்கும்போது காலையில் ஒரு 22,163 ஓப்பன் ஆச்சு. அப்புறம் அப்படியே கொஞ்சம் டவுன் ஆகிட்டு திருப்பி அப்படியே ரெக்கவரி, சாயந்தரம் வரைக்குமே ரெக்கவரி, கடைசியாக முடியும் போது 113 பாயிண்ட் பாசிட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டாக்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நேற்றே நம்ம வீடியோவில் பார்த்துருந்தோம் ஜுவல்லரி ஸ்டாக்லாம் இறங்குது அப்படின்ட்டு. இன்றைக்கி எல்லா ஜுவல்லரி ஸ்டாக்குமே கொஞ்சம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தது. அதில் ஒரு ஜுவல்லரி ஸ்டாக்கு இன்றைக்கி அப்பர் சர்க்கியூட்டை ஹிட் பண்ணியிருக்குது. அது என்ன ஸ்டாக்குன்னு பார்த்தோம்னா மனோஜ் வைபவ் குளோபல் MVG MVGJL மனோஜ் வைபவ் ஜெம் அண்ட் ஜுவல்லரி அப்படிங்கிற கம்பெனி. இந்த கம்பெனி இன்னைக்கு அப்பர் சர்க்கியூட் அடிச்சிருக்கு. இன்னைக்கு ஒரே நாளில் 226 ரூபா அப்படிங்கிறதுலேருந்து ஒரு 20 ரூபா மேலே ஏறி இருக்கு. இந்த நிறுவனத்தில் என்ன நியூஸ் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ICRA இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இன்ஃபர்மேஷன் கிரெடிட் ரேட்டிங் அப்படிங்கிற கம்பெனி இவங்களுக்கு வந்து கிரெடிட் ரேட்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. BBBலேருந்து B+ அப்படின்னு லாங் டேர்முக்கும் ஷார்ட் டேர்மில் A2 அப்படிங்கிற அந்த ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அந்த நியூஸ்க்கு அப்புறம் இன்றைக்கி 10% ஏறி இருக்குங்க ஒரே நாளில். ஈவினிங் போய் நான் பார்க்கும்போது மார்க்கெட்டில் செல்லர்ஸே கிடையாது, ஒன்லி பையர்ஸ் தான். ஸோ இது இன்னைக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ண கோல்டு ஜுவல்லரி ஸ்டாக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வந்து நெட்வெப். நெட்வெப் அப்படிங்கிற இந்த கம்பெனி இன்னைக்கு +4.8%. இதில் என்ன நியூஸ் அப்படின்னு பார்க்கும்போது, இவங்க வந்து நேற்றே நியூஸ் கொடுத்துட்டாங்க, ஹரியானாவில் ஒரு புது மேனுஃபேக்சரிங் யூனிட்டை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேற்றே நியூஸ் வந்துருச்சு. நேற்றுமே நல்ல ஏற்றம், இன்றைக்குமே நல்ல ஏற்றம். இன்றைக்கி 5% அப்பு. என்ன மேனுஃபேக்சரிங் இவங்க பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ஸ்விட்சஸ், PCB மாடலில் ஸ்விட்சஸ், சர்வர் இதுக்கெலாம் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் இந்த கம்பெனி ஓவர் வேல்யூஷனில் இருக்குது. ப்ரைஸ் டு த புக் வேல்யூ, ப்ரைஸ் டு த ஏர்னிங்ஸ் எல்லாம் 100க்கு மேலே இருக்குது. ஸோ இந்த கம்பெனியை தொடர்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் பார்த்துட்டு அப்புறமா இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அடுத்தது இன்னைக்கு ஒரு 4.5% அடி வாங்கியிருக்கிற கம்பெனி அப்படின்னு பார்த்தோம்னா TI டியூப் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற கம்பெனி. டியூப் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சைக்கிள் தயாரிக்கிறாங்க. BSA, ஹெர்குலஸ், ட்ராக் அண்ட் ட்ரெயில், மாண்ட்ரா இந்த மாதிரியான சைக்கிள்ஸ்லாம் தயாரிக்கிறாங்க. இன்றைக்கி 4.5% டவுன். என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இவங்களோட குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் நேற்றும் அடிச்சிருக்காங்க, இன்றைக்கி அடி வெளுத்து விட்ருக்காங்க. ஸோ இதில் குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் பார்க்கும்போது, போன குவார்ட்டர்லியில் 875 கோடி, அதாவது டிசம்பர் வரைக்கும். இந்த குவார்ட்டர்லியில் 271 கோடி தான். போன மார்ச் குவார்ட்டர்லியை பார்க்கும்போதுமே இது வந்து பாதிக்கு பாதி இருக்குது. போன வருஷம் மார்ச்சில் 477 கோடி பண்ணியிருக்காங்க. இந்த மார்ச் குவார்ட்டர்லியில் 221 கோடி. அப்போ பேட் ரிசல்ட். மார்க்கெட் சும்மா இருக்குமா, போட்டு இன்றைக்கி 4.5% தாளிச்சு விட்டாங்க. ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிற கம்பெனி வருண் பீவரேஜஸ். வருண் பீவரேஜஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு சைட்வேஸில் மூமெண்ட் பேட்டர்ன் இருக்குது. இன்றைக்கி ஒரு 11 ரூபா மட்டும் ஏறி இருக்குது. இதில் நியூஸ்
என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ரிசல்ட்டு கொஞ்சம் பேடாக தான் வந்திருக்கு. இருந்தாலும் இவங்க ஒரு நியூஸ் கொடுத்துருக்காங்க நேற்று. 2800 கோடி இவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க ஃபினான்ஷியல் இயர் 25ல். மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேஷ், ஒடிசாவில் இவங்க புதுசாக பாட்டில் பிளான்டிங் கம்பெனி மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க 2800 கோடி. அது இல்லாத இவங்க ஆஃப்ரிக்காவில் காங்கோ, சவுத் ஆஃப்ரிக்கா இந்த மாதிரியான இடங்களில் கூட பாட்லிங் யூனிட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதா இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. 2025ல் காங்கோவில் இவங்கலாம் வந்து பெரிய ஆளாக இருப்போம் அப்படின்னு இந்த கம்பெனி தரப்பில் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு சைட்வே பேட்டர்னில் போயிட்டுருக்கு. அடுத்தது இன்றைக்கி நிஃப்டி 50ல் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ண ஸ்டாக் எது அப்படின்னு பார்த்தோம்னா அதானி என்டர்பிரைசஸ். அதானி என்டர்பிரைசஸ் இன்றைக்கி 5.5% அப்பு. என்ன நியூஸ் அப்படின்னு பார்க்கும்போது நேற்று நியூஸ் வந்துச்சு, 80,000 கோடி இவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற நியூஸ். அந்த நியூஸை கேட்டுட்டு இன்றைக்கி 5% அப்பு. ஸோ இன்றைக்கி தகவல் அவ்வளோதான் நண்பர்களே. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.